குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 31/12/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 448க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பரில் டபுள்ஸ் வந்திருக்கு. அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டபுள்ஸ் அதாவது 44 வரலாம், இல்லை 77 வரலாம், இல்லை 22 வரலாம். வந்துச்சு அப்படின்னா சி போர்டில் 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சி போர்டில் 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 1 வீக் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போடலை. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு வீடியோ போடல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி போட்ட வீடியோ பாருங்கள், அதே சார்ட்டில் தான் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம். எல்லா வின்னிங் நம்பர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 24ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 24ஆம் தேதி ரிசல்ட் வந்து 098 098 அப்படிங்கிறது 24ஆம் தேதிக்கான ரிசல்ட். நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா 099 கொடுத்தேன், 97 கொடுத்தேன், அதை 7 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 099 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 098 இருக்குது. 09 09ஓட 9 வரலாம், இல்லை 09ஓட 8 வர சான்ஸ் இருக்கும். ஏன்னா 09 08 இது அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 098 அப்படிங்கிறது 24ஆம் தேதிக்கான ரிசல்ட். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 7, அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 7 இருக்குது. நான் அந்த 4 to 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். 4 to 7 அப்படிங்கிறது அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. 24 கொடுத்துருந்தேன், 25 பார்த்தீங்க அப்படின்னா 4 to 7 பாஸ் ஆகிருக்கு. 098க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 4 to 7 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் 4 to 6 இருக்குது, 4 to 5 இருக்குது, 4 to 7 இருக்குது. இப்போ 4 to 7 அப்படிங்கிறது 25ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. 26ஆம் தேதி 699, அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 099 அப்படின்னு எடுக்கலாம். 0ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 6699. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் 099, இங்கேயும் 099, 799. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 099 கொடுத்துருக்கேன், 099 கொடுத்துருக்கேன், இங்கேயும் 99 கொடுத்துருக்கேன். அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 809, அதாவது 098 அப்படிங்கிற ரிசல்ட்டு அப்படியே பார்த்தோம்னா 809. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 809 அப்படிங்கிறது வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே 809 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 096, அது ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 096 096 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 096க்கு நேராக 265. நேற்றைய ரிசல்ட்டு 765 265. 2ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 765 அப்படிங்கிறது நேற்றைய ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு. அதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 765 இருக்கு, 765 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 342 765, அதுக்கு ஆப்போசிட்டில் 342 அப்படின்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போடலை. பட் ஆனால் அதே சார்ட்டை பேஸ் பண்ணி 1 வீக்காக ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் ஒரு வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்காக விட்டுறாதீங்க. ஒரே சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்கிறதுக்கான ரீசனே கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பார்க்கணுங்கிறதுக்கு தான். இன்றைக்கான வீடியோ அப்படின்னா இன்றைக்கானது மட்டும் இல்லை, ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் 3 days வரும், இல்லை அப்படின்னா 4 or 5 days கூட வர சான்சஸ் இருக்குது. இப்போ கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 days அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு 765, இங்கே பார்த்தோன்னா 675 அப்படிங்கிறது 765 அப்படின்னா நேற்று 765 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 324, அதாவது 342 அப்படிங்கிறது 342 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் வந்து ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகலாம், ஒரு நாள் இந்த மாதிரியும் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 342 அப்படிங்கிறது 2 நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்டாகவே இருக்குது.
ஸோ நாளைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட நியரஸ்டாகவே தான் இருக்கும். இதோட நியரஸ்டாக இருக்கும், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 802 ட்ரா நம்பர். இன்றைக்கான 802 பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு 2 பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 448. அதனால சி போர்டு 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 பாஸ் ஆச்சு. 765 76 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோன்னா 3-2 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. ஏசியில் 765 அப்படின்னு பாஸ் ஆயிடுச்சு. அது கீழே பார்த்தோன்னா 3-2 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 3-4-2 அதில் 3-2 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 48 அப்படிங்கிறது பாஸ் ஆகணும். 48, 28, 78 8 பாஸ் ஆச்சு அப்படின்னா 28 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா 28, 78, 48, 68 சி போர்டு 8 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 28 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். இல்லை 68 பாஸ் ஆகலாம், இல்லை 78, 48 இந்த 8 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ பிசியில் பார்த்தோம்னா 28, 48, 68, 78 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 8 பேஸ் பண்ணி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருக்குது, 7 இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 3-4-2 3-4-2 3ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8, 4ஓட பவர் பார்த்தீங்கன்னா 7-2-8 2ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 4 அல்லது 7. அதனால் அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் 7-2-0 7-8-2 அதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வரதான்னு பாருங்கள். சார்ட்டோட நியரஸ்டாகவே இப்போ 9 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 9-7-7, இல்லை 2 வந்திருக்கு 4 வந்திருக்கு 7-7 வரும்னு நினச்சிங்கன்னா 7-2-7. இங்கே பார்த்தோன்னா 7-9-7 இருக்கு, 7-2-7 இருக்கு, 7-8-7 இருக்கு, 7-8-7, 7-2-7, 9-7-7, 7-9-7. 7 வந்துச்சுன்னா 2, 8, 7 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும், இல்லை ஆப்போசிட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும். சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். 2 நாள் பாஸ் ஆகிருக்கு, 3ஆவது நாள் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். இது பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் 7-7 இருக்குது, 7-7-8 இருக்குது, 0-2-2 இருக்குது, 0-2-2 இருக்குது, 0-2-8 இருக்குது, 4-3-8 இருக்குது, 4-8-3 அப்படிங்கிறது இருக்குது. எனி ஒன் நம்பர் பாக்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே 438 அதே தான் 483ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 5 நம்பரில் எனி ஒன் நம்பர் பாக்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணலாம். நான் வந்திருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 4-2 வந்ததுனால கண்டிப்பாக 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வந்துச்சுன்னா டபுள்ஸாக வந்துச்சுன்னா 77, 78 வர சான்ஸ் இருக்கும். 77, 7ஓட பவர் 2, இங்கேயும் பார்த்தோன்னா 77. அதனால் 7 பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணலாம். என்னோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 0-8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் ஒரே நம்பர் 0-8. உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. டபுள்ஸ் இருக்குது, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 48 கொடுத்துருக்கேன், 438 அல்லது 48. இப்போ 48 அப்படிங்கிறது 76, 32, 48 இருக்குது. இல்லை அப்படின்னா 8 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
சி போர்டு 8 வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங் வேறு நம்பர்ஸ் வரும் அப்படின்னா கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.